சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் உறுப்பினர்ல நம்பர் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்களும் அதில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாங்க. இதனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். அதே டைம்ல இங்க மனோஜ் என்னடானா ஜோசியம் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. பிஸ்னஸை ஒழுங்கா கவனிக்காம எல்லாம் ஜோசியத்தை பார்த்து அதுபடி செஞ்சா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நம்பி ஒரு நியூமராலஜிஸ்ட்டை வர வச்சிருக்கிறாப்புல. அவர் என்னடானா உக்காந்துக்கிட்டு ஏதோ பெரிய பில்டப் கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கே ஒரு பேடு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு தலையை அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அது ஓமேலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மனோஜி அப்படின்னு சொல்கிறாப்புல. மனோஜா, அப்போ அந்த பேரில் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரை மாற்றணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து என்ன பேர் வச்சிருக்கிறாரு தெரியுமா? பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு தான் இதுக்கப்புறம் நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். உன் விசிட்டிங் கார்டில் இருந்து எல்லாத்தையுமே நீ மாற்று, டாக்குமெண்ட் வரைக்கும் எல்லாமே உன் பேரை பப்பரப்பா மனோஜ்னு மாற்று. உன்னைய கூப்பிட்றவங்களும் பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும். நிறையா பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்போ பார்த்தாலும் ஒரு புனை பெயரோடு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி உனக்கும் புனைப்பெயர் பப்பரப்பா அப்படின்னு சொல்லி அந்த பப்பரப்பாவுக்கு விளக்கம் வேறையா கொடுக்குறாரு அந்த நியூமராலஜிஸ்ட்டு. இவர் சொல்ல சொல்ல அங்கே இருக்கிற நம்ம மனோஜும் அதை நம்பிடுறாப்புல. அது மட்டும் இல்லை, உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை இனிமேக்கு பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை பார்க்குறப்பவே நம்ம கேட்குறப்பவே சிரிப்பு தாங்க முடியல. அந்த அளவுக்கு அல்டிமேட் காமெடியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சத்யாவும் ரேகாவும் அந்த ஊரில் அப்படியே சுற்றிக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து, ஏம்பா இதெல்லாம் வயசு பிள்ளைங்க இருக்கிற இடம், இங்கெல்லாம் இப்படிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, சுற்றக்கூடாது, ஜோடியாக ஒழுங்காக வீட்டுக்கு போங்க அப்படின்னு திட்டினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கிட்ட பாட்டிக்கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க ஊரை சுற்றி பார்ப்பாங்க, அதனால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு, முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கடா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்களையே நம்ம பாட்டியை திட்டி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வையே, இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மனோஜ் கடையிலேருந்து வீட்டுக்கு வராப்புல. வந்த உடனே தன்னோட அம்மாவை தனியாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அந்த காமெடியை.